ஒரு காலண்டர் தினமும் தேதியை மாற்றும். ஆனால் சில தேதிகள் வாழ்க்கையையே மாற்றிவிடும். இது ரோகித் என்ற ஒரு சிறுவனின் கதை. ரோகித் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். அவன் வயது 6 இருக்கும்போதே அவன் அம்மா இறந்து விட்டார். அந்த நாளிலிருந்து அவனுக்கு உலகமே அவன் அப்பாதான். அவன் அப்பா ஒரு இரும்பு தொழிற்சாலையில் வேலை பார்த்தார். சம்பளம் மிகவும் குறைவு. இருந்தாலும் மகன் படிக்க வேணும் என்ற ஆசையை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. தானே பசியுடன் இருந்தாலும் ரோகித்தின் பள்ளி கட்டணத்தை மட்டும் தவறாமல் செலுத்தினார். ரோகித்துக்கு 13 வயது ஆனபோது வாழ்க்கையின் பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. அவன் தினமும் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து தன்னுக்கும் அப்பாவுக்கும் சாப்பாடு செய்து வைத்து பிறகு பள்ளிக்குச் செல்வான். ஒரு நாள் மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த அப்பா முழு குடிசையும் புகையால் நிரம்பியிருப்பதை பார்த்தார். ஈரமான விறகால் சமைக்க முயன்ற ரோகித் கடுமையாக இருமிக் கொண்டிருந்தான். அவனை வெளியே அழைத்துச் சென்ற அப்பா கவலையுடன் கேட்டார், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறே? நான் வந்த பிறகு சமைத்திருக்கலாமே. அதற்கு ரோகித் சிரித்துக்கொண்டே சொன்னான், நீங்கள் நாள் முழுக்க வேலை பார்த்து சோர்ந்து போயிருப்பீர்கள் அப்பா. அதனால் இனிமேல் நான் சமைக்கிறேன். அந்த வார்த்தைகள் அவன் அப்பாவின் கண்களில் கண்ணீரை வரவைத்தது. அன்று சம்பளம் கிடைத்து இருந்ததால் அவர் மகிழ்ச்சியாக சொன்னார், இன்று வெளியே போய் சாப்பிடலாம். அவர்களின் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய சந்தோஷமான நாள். ரோகித் படிப்பில் மிகவும் புத்திசாலி. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வகுப்பில் எப்போதும் முதல் மாணவனாக இருந்தான். அவன் அப்பாவின் கனவு, என் மகன் ஒரு டாக்டராக வேண்டும். ஆனால் வாழ்க்கை மீண்டும் அவர்களை சோதித்தது. ஒரு நாள் தொழிற்சாலையில் வேலை செய்யும் போது ஒரு பெரிய இரும்பு துண்டு அவன் அப்பாவின் கைகளின் மேல் விழுந்தது. காயம் மிகவும் மோசமாக இருந்ததால் 2 கைகளையும் மருத்துவர்கள் அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய அப்பா உடைந்த மனதுடன் அழுதார். உன் அம்மாவை இழந்தேன், இப்போது என் கைகளையும் இழந்து விட்டேன். உன்னை டாக்டராக பார்க்கும் கனவும் போய்விட்டது. அப்போது ரோஹித் அமைதியாக அவரது அருகில் அமர்ந்து சொன்னான், இல்லை அப்பா, உங்கள் கனவு இன்னும் உயிரோடு இருக்கிறது. நான் கண்டிப்பாக டாக்டர் ஆகுவேன். அந்த நாளிலிருந்து ரோஹித் இன்னும் கடுமையாக உழைக்க ஆரம்பித்தான். காலை படிப்பு, பகலில் பள்ளி, பள்ளிக்கு பிறகு வீடு வீடாகச் சென்று சோப்பு விற்பனை. கிடைக்கும் சிறிய பணத்தில் வீட்டுச் செலவும் படிப்பும் நடந்தது. ஒரு வாரம் முழுவதும் அவனால் ஒரு சோப்பும் விற்க முடியவில்லை. அதே நேரத்தில் கல்லூரி சேர்க்கைக்கான கடைசி நாள் வந்துவிட்டது. அவனுக்கு 500 ரூபாய் தேவைப்பட்டது. பசி, சோர்வு, மனவேதனை. கடைசியாக ஒரு வீட்டின் கதவை தட்டினான். சோப்பு வாங்காவிட்டாலும் கொஞ்சம் சாப்பாடு கேட்கலாம் என்று மனதில் நினைத்தான். கதவை திறந்த ஒரு வயதான பெண்மணி அவன் முகத்தை பார்த்தவுடன் இரக்கம் கொண்டார். உடனே பிஸ்கட் மற்றும் தண்ணீர் கொடுத்தார். பிறகு மெதுவாக கேட்டார், நீ பள்ளிக்கு போகலையா? ரோகித் கண்ணீர் கலந்த குரல் சொன்னான், 12 வகுப்பு முடித்தேன் அம்மா. ஆனால் இன்று ஒரு சோப்பும் விற்கவில்லை. கல்லூரி கட்டணம் கட்ட முடியாமல் போகிறது. அந்த பெண்மணி உள்ளே சென்று 500 ரூபாய் கொண்டு வந்து அவன் கையில் வைத்தார். இதை கொண்டு போய் உன் படிப்பை தொடரு என்றார். அந்த நிமிடம் ரோகித்தின் வாழ்க்கையை மாற்றியது. ஆண்டுகள் கடந்தன. கடின உழைப்பால் ரோகித் ஒரு பிரபல டாக்டராக ஆனான். தனக்கென்ன ஒரு பெரிய மருத்துவமனையும் தொடங்கினான். அவன் அப்பாவின் கனவு நனவானது. ஒரு நாள் மிகவும் மோசமான நிலையில் ஒரு வயதான பெண்மணி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். காசநோய் காரணமாக ஒரு நுரையீரல் முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு யாரும் இல்லை, உடனே சிகிச்சை தொடங்குங்கள் என்று ரோகித் உத்தரவிட்டார். ஒரு இளைய மருத்துவர் சொன்னார், சார், இந்த சிகிச்சைக்கு லட்சங்களாகும். இவரால் கட்ட முடியாது. அதற்கு ரோகித் அமைதியாக சொன்னான், பணத்தை விட உயிர்தான் முக்கியம். 2 மாதங்கள் அவர் முழு அக்கறையுடன் அந்த பெண்மணியை சிகிச்சை செய்தார். இறுதியில் அவர் குணமடைந்தார். வீடு திரும்பும் நாளில் ஒரு நர்ஸ் அவரிடம் ஒரு கவரை கொடுத்தார். இது உங்கள் மருத்துவ செலவு என்றார்.
பயந்தபடி கவரை திறந்த பெண்மணி அதிர்ச்சியில் நின்றார். அதற்குள் ஒரு கடிதம் இருந்தது. உங்கள் மருத்துவ செலவு பல வருடங்களுக்கு முன்பே கட்டப்பட்டுள்ளது. ஒரு சோப்பு விற்க வந்த சிறுவனுக்கு நீங்கள் கொடுத்த 500 ரூபாயால் அந்த சிறுவன் இன்று ஒரு டாக்டராக வளர்ந்திருக்கிறான். இது அவனுடைய நன்றி கடன். அந்த பெண்மணியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த நேரத்தில் ரோஹித் உள்ளே வந்து சிரித்தபடி சொன்னான், ஆம் அம்மா, அந்த சிறுவன் நான்தான். அன்று நீங்கள் எனக்கு பணம் மட்டும் கொடுக்கவில்லை, ஒரு வாழ்க்கையை கொடுத்தீர்கள். அந்த பெண்மணி அமைதியாக அழுதார். துக்கத்தால் அல்ல, ஒரு சிறிய கருணை எவ்வளவு பெரிய அதிசயமாக மாற முடியும் என்பதை உணர்ந்ததால். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அன்பு, தியாகம், கருணை இவை மூன்றும் சேர்ந்து அதிசயங்களை உருவாக்கும். ஒரு அப்பாவின் தியாகம், ஒரு மகனின் உறுதி, ஒரு அந்நியரின் கருணை ஒரு வாழ்க்கையை முழுவதுமாக மாறியது. சிறிய உதவிகளை ஒருபோதும் சிறியதாக நினைக்காதீர்கள். அது யாரோ ஒருவரின் எதிர்காலமாக மாறலாம். நன்றி. இது நம் அனைவருக்கும் சமர்ப்பணம் செய்ய வேண்டிய ஒரு கதை. இது ஒரு கதையாக பார்க்காமல் வாழ்க்கையாக பாருங்கள்.